வெல்கம் பேக். கிளினிக்கில் வர குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கொஞ்சம் பழகின உடனே ரொம்ப காமனாக கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதனால குழந்தைக்கு இவ்வளோ சீக்கிரம் கேஜெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஏன் குழந்தை இவ்வளோ மோசமாகிற அளவுக்கு விட்டுட்டீங்க, இதை ஏன் நீங்கள் முன்னாடியே கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப காமனாக சொல்கிற ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, எங்களுக்கு சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் வேணும்னு ஆசை இருந்துச்சு. எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரி பெரிய டிவி வேணும்னு ஆசை இருந்தது. மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோன், கேஜெட்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு வேணும், லேப்டாப் வேணுங்கிற ஆசைலாம் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு அப்போவே எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுமே என் குழந்தை இதுக்கெல்லாம் இயங்கக்கூடாது, இதெல்லாமே நான் என் குழந்தைக்கு பண்ணணும், என் குழந்தை எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது, என்ன கேட்டாலும் செஞ்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் மெயினாக என் குழந்தை பிறந்ததுமே ஒரு பெரிய டிவி வாங்கி வச்சோம், குழந்தை கார்ட்டூன் பார்க்குறதுக்காக. அப்புறம் குழந்தை யூஸ் பண்ணுறதுக்காக டேப் வாங்கி கொடுத்தோம், லேப்டாப் வாங்கி கொடுத்தோம். குழந்தை மற்றவங்க ஃபோன் பார்க்கும்போது அந்த ஃபோனை பார்க்குறானே, ரெஸ்பாண்ட் பண்ணுறானே, ஃபோனில் வீடியோ கால் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் பார்க்குறான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சி ஃபோன் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது மேடம், அதனால தான் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே நான் காமனாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எந்த ஒரு பொருளையுமே குழந்தை அவங்க கிட்ட கேட்கல, குழந்தை நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்கும் குழந்தை அதை கேட்காது. இது எல்லாமே பேரண்ட்ஸோட ஆசைகளை தான் குழந்தை மேலே திணிச்சிருக்காங்கங்கிறது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. எனக்கு சின்ன வயசில் தேவைப்பட்டது, எனக்கு அப்போ கிடைக்கல, அதனால என் குழந்தைக்கு பண்ணேன். என் பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தை வச்சுருக்காங்க, என் குழந்தை இயங்கக்கூடாது அதை பார்த்து அப்படிங்கிறதுக்காக என் குழந்தைக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸை தான் பார்த்துருக்கோமே தவிர என் குழந்தை கேட்டா, என் குழந்தைக்கு அது தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரி எந்த பேரண்ட்டுமே சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது. குழந்தை கேட்கும் எப்போ அப்படின்னா நம்ம ஒன்ஸ் அதை பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்ற பிறகு தான் கேட்பாங்க. ஸோ 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கேட்ஜெட்ஸ் என்னன்னு தெரியாது until we introduce it to them. ஸோ இது உங்களோட ஆசையை நீங்கள் உங்கள் குழந்தை மூலமாக தீர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைக்கு ஆக்சுவலி என்ன ஆசை அப்படிங்கிறத நிறைய பேரண்ட்ஸ் கேட்க மறந்துடுறாங்க. ஸோ அதில் ஒன்று, நமக்கு எல்லாருக்குமே, அதாவது நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாருக்குமே மோஸ்ட்லி 99% கிட்ஸுக்குமே கிடைச்ச ஒரு லக்ஸுரி இருக்குது. என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸும் நமக்கு நம்ம அம்மா நம்ம கூட இருந்தாங்க. அது இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இல்லை. நம்ம படிக்கும்போது, எஸ்பெஷலி நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது இப்போ ஒரு 40 பேர் இருக்கும் ஸ்கூலில் அப்படின்னா ஏதாவது ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தைங்களோட பேரண்ட் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அம்மா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் மோஸ்ட்லி டீச்சராக இருப்பாங்களா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி 5 to 6 அவங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு மேலே டைம் நம்ம குழந்தையோட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க 2 பேர் எங்கள் அம்மா என் கூட இல்லைன்றதை ரொம்ப ரொம்ப சோகமாக நம்மக்கிட்ட சொல்கிறது எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா 40 பேர் இருக்கும் அப்படின்னா அதில் 2 குழந்தைங்களோட அம்மா தான் வீட்டில் இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய லக்ஸுரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய வேலைகளில் குழந்தை வீட்டுக்கு வரும்போது நம்ம வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கமா குழந்தை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு லக்ஸுரியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் குழந்தை வீட்டில் இருக்க நேரம், அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகிற வரைக்குமாவது உங்கள் குழந்தையோட டைம் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற உங்களுக்கு தேவையான லக்ஸுரியஸான ஐட்டம்ஸ் எதுவுமே உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதுங்க. குழந்தை கேட்டால் குழந்தைக்கு பார்த்துக்கலாம். குழந்தை 5 வயசு வரைக்கும் கேட்குற விஷயம் அம்மாவோட ப்ரெசன்ஸ் தான், அப்பாவோட டைம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை 2 அவங்களுக்கு கொடுக்க பாருங்கள். அதை தவிர மோஸ்ட் லக்ஸுரியஸ் திங் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரியான கேட்ஜெட்ஸ் அது இதுன்னு எல்லாமே கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.